சரிங்களா? சோ கிருஷ்ணமூர்த்தி வந்து டிசம்பர் மந்த் 2022ல நம்மளோட கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. 2023ல தான் நான் பிரைவேட் லிமிடெட் ஆனேன். அது வரைக்கும் MSMEல எடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? சோ அந்த பீரியட்ல தான் அவங்க பண்ணாங்க. நியர்லி 1.5 years நம்ம கூட டிராவல் பண்ணாங்க ரிசல்ட் எடுக்கிறதுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப டைட் ஷெட்யூல். 2 hours கிட்ட டிராவல் பண்ணிட்டு அந்த கேப்ல தான் அவங்க படிச்சாங்களே. சோ கிருஷ்ணமூர்த்தியை பத்தி சொல்லணும்னா ரொம்ப டெடிகேட்டட். ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம் ஆனாலும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னன்னா, விட்டு கொடுக்கவே இல்ல. ஒரு இடத்துல கூட ஒரு டவுட் படவே இல்லை. இது நம்மளுக்கு செட் ஆகாது, இல்ல வேணாம், ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சுங்களா, அவர் எதுவுமே யோசிக்கல மேம். சோ ஒரு இடத்துல கூட டவுட் படாம லாங் டைமா இருந்தாலும் விட்டு கொடுக்காம படிச்சாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்க என்ன பண்ணல, லைக் மேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், நான் இந்த மாடியூல் வரைக்கும் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் என்ன பண்ணட்டும், என்கிட்ட அப்டேட்டடா இருந்தாங்க, டச்ல இருந்தாங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அவர்கிட்ட கேட்கலாம், அவரு பின்னாடி என்னென்ன கோ த்ரூ போனாரு, எப்படி இந்த ரிசல்ட் எடுத்தாங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ 6 years அட்மின்ல இருந்தாங்க ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில. சுத்தமா கோடிங் தெரியாது. சரிங்களா? சோ ஒரு ஸ்ட்ராட்டஜில நாங்க ரெஸ்யூம் அப்ளை பண்ணோம். அந்த ரெஸ்யூம் செலக்ட் ஆச்சு. ஒரே இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணாங்க. விச் மீன்ஸ் ஒரே கம்பெனி தான் 3 rounds இருந்தது. ஹி காட் செலக்டட். சோ அதெல்லாம் அவர் எப்படி பண்ணாரு அப்படின்றத அவரே சொல்லுவாங்க. சரிங்களா? Shall we start? Hi everyone. Okay, Krishnamurthy. Everyone is fine. Hi, Yes. hi. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ மேம் சடனா கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக எப்படி நான் வந்து அடுத்த லெவலுக்கு போனேன்ற மாதிரி. ஸோ லெட் மீ ஸ்பீக். நான் வந்து இங்கே வந்து ஓபே பற்றியும் ரொம்ப டீப்பாக பேச போகிறதுல, நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் டீப்பாக பேச போகிறது. ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷேர் மை லைஃப் லெசன்ஸ்ன்ற மாதிரி. எப்படி ஒரு இடத்துல இருந்தேன், அடுத்த இடத்துக்கு எப்படி மாறி இருக்கேன்ன்ற மாதிரி தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக வந்து நான் ஹுண்டாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஐடி டோட்டலாகவே அட்மின் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது. பிஃபோர் கொரோனா வரைக்கும் எல்லாம் க்ரோத்லாம் நல்லா இருந்தது. ஸோ எவ்ரி திங் வென்ட் ஃபைன். அண்ட் ஆஃப்டர் கோவிட் வந்தோடனே கோவிட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கோவிட் தான் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். பட் இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச்ன்ற மாதிரி எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருந்தது. கோவிட்க்கு அப்புறம் வந்து அந்த ஹைக்கு க்ரோத் எல்லாமே வந்து கம்மியாச்சு. ஸோ நம்ம எதுக்கு இருக்கணும், வேற ஜாப்ஸ் வேற இடத்துக்கும் போகலாம், மாற மாற கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய க்ரோத் இருக்கும், லைஃப்லயும் அடுத்த லெவலுக்கு போகலான்ற மாதிரி தோணுச்சு. பட் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சர்ச் பண்ணும்போது நான் கோர் வந்து மெக்கானிக்கல். ஸோ வந்து ஆட்டோமொபைலில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஈவன் ஆட்டோமொபைல் கம்பெனியை விட ஐடி க்ரோத்து தான் எப்பயுமே வந்து ஃபாஸ்டாக இருக்கும். ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா ஜாப் பர்மனண்டா இருக்கும். பட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோத் வந்து வேற லெவலில் இருக்கும். சொல்ல போனால் இப்போ வரைக்கும் அனலைஸ் பண்ணாது அப்படிதான். நெக்ஸ்ட் லெவல் போகும்போது என்ன மாறலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சோசியல் மீடியால தான் டேட்டா சயின்ஸை பற்றி பார்த்தேன். டேட்டா சயின்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டேட்டா சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி உள்ளே இறங்கி அனலைஸ் பண்ணும்போது தான் ஆட்டோமேஷன்ஸு, ஸோ நிறைய ஆட்டோமேஷன்ஸ்லாம் இருக்கு. அதில் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஹவ் எவ்ரி திங் ஒர்க்ஸ், கோடிங்ஸ்லாம் எப்படி எழுதுறாங்கன்ற மாதிரி இன்னும் இன்டெப்தா. ஃப்ரெண்டு வந்து ஐடி ஃபீல்டில் தான் இருக்கான். ஸோ ஹீ வில் ஷேர் ஹிஸ் தாட்ஸ் வித் மீ. அவன் எப்பயுமே வந்து அவன் வந்து அந்த டெவலப்பராக இருக்கான். ஸோ ஹீ வில் சே மீ எவ்ரி டைம், ஸோ இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். அவன் வந்து எதுவுமே எல்லாமே விஷுவலைஸாகவே சொல்லிடுவான். இப்போ ஏதாவது எங்கேயோ போகிறோன்னா ஏதாவது பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து இப்படி பண்ணியிருப்பாங்க, ஆட்டோமேஷனா எப்படி பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லுவான். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இறங்கி பார்க்கலாம் டேட்டா சயின்ஸில் பார்க்கும்போது நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல படிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் சர்ச் பண்ணேன், ஸ்கேலார்ன்ற மாதிரி நிறைய இடத்துல தான் சர்ச் பண்ணேன். பட் எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து அவுட்கம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கணும்.
ஒன்று இறங்குறோன்னா வெளியில வரும்போது கண்டிப்பா ரிசல்ட் இருக்கணும். ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கோடிங்ன்றது வந்து நமக்கு புதுசு இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து டோட்டலா நான் ஐடிலேருந்து ஐடி வரும். கோடிங்ன்றது புதுசு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம லாங்குவேஜ்ல தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. இன்டெப்தா இன்னும் இறங்கி கத்துக்கலாம்னு தோணுச்சு. ஸோ நான் அப்போ பார்த்தப்போ ஹோப் ஏஐ பார்த்தேன். எனக்கு சோசியல் மீடியால தான் ஹோப் ஏஐ ஆட்ஸ்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு மேமோட செமினார் அட்டன் பண்ணி பிடிச்சி ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு எனக்கு இங்க என்ன பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப வந்து இனிஷியலா ஜாயின் பண்ண உடனே ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அங்க இருந்தே ஸ்டார்ட் ஆச்சு என்னோட அந்த பூஸ்ட் அப். ஸ்டார்ட் ஆகி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஒவ்வொரு கோர்ஸா படித்தேன். ஒவ்வொரு கோர்ஸா படிக்கும்போது டெலிவரிங்கு, கம்ஃபர்ட் ஆஃப் லேர்னிங், டீச்சிங் மெத்தட்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ், ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து படிக்கணும். ஸோ ஐ கான் கோ டோட்டலாக அதை விட்டுட்டு இதுக்கு வர முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆட்டோமொபைல் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் அலௌடு இல்லை. மெயினாக இந்த ஓஇஎம் கம்பெனிஸில் வந்து ஃபோன்ஸ் நாட் அலௌடு மேக்ஸிமம். ஸோ வந்து மார்னிங் உள்ளே போனால் ஈவினிங் வரைக்கும் ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ படிக்க டைம் இல்லை. அதுக்கப்புறம் டிராவலிங் டைமில் தான் படிக்கணும். டிராவலிங்கும் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து இன்டர்சேஞ்சு 2-3 டிரான்ஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைம்லையும் வந்து விட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் தாண்டி தான் ஐ ஸ்டார்டட் லேர்னிங். ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட், நல்லா போயிட்டு இருந்தது. மேமோட கோர்ஸ் ஒரு ஸ்டெப்பாக படிக்கும்போது எனக்கு இதில் என்ன பிடிச்சதுன்னா ஒவ்வொரு கோர்ஸுமே மேம் வந்து 10 minutes 15 minutes அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஒவ்வொரு கான்செப்டும் முடிக்கிறதுக்கு, அது அப்படியே சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருந்தது. பட் அப்புறம் என்ன ஆச்சுன்னா கோர்ஸ் நல்லா போயிட்டே இருந்தது. தென் ப்ராக்டிஸ் பண்ண டைம் கிடைக்கல எனக்கு. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும்னா சிஸ்டம் வேணும். ஸோ ட்ராவலிங் டைம்ல சிஸ்டம் கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நான் மொபைல் ஃபோனில் கோர்சஸ் மட்டும் பார்ப்பேன். அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொல்லி நைட்டில் சில டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சின்ஸ் எங்கள் ஃபேமிலி மேன் கமிட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணவும் டைம் இருக்காது அவ்வளோவா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 1 week வந்து கோர்ஸ் ஃபுல்லாக பார்ப்பேன். வீக்கெண்ட்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. இது மிஷின் லேர்னிங் நினைக்கிறேன். மிஷின் லேர்னிங் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் வரைக்கும் சூப்பராக போச்சு. நல்லா முடிச்சுட்டு டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். டீப் லேர்னிங் ப்ராஜெக்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட்குள்ளே இறங்கும் போது என்ன ஆச்சுன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரதர் மேரேஜ் அந்த மாதிரி வந்துடுச்சு. அப்புறம் வந்து வீட்டில் ஹெல்த் இஷ்யூஸு, ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்னோட ஸ்டடி லைஃப் வந்து டோட்டலாகவே டவுன் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்தில். ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா சரி இதுக்கு மேலே தொடங்க முடியுமா, கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. மேம் கிட்ட பேசிட்டு இருந்தேன். மேம் கிட்டயும் சொல்லியிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் மேம். பட் இது இறங்குனா இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு இறங்குனா நம்ம வந்து கோர்சஸ்லாம் 5 minutes படிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஒரு ப்ராஜெக்ட்னு இறங்குனா ஃபுல்லாக ஒரு 1 hour இல்லை 2 hours கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ணாதான் கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. மெயினாக எனக்கு அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது. கண்டினியூட்டி மிஸ் ஆனாலே திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே கோ த்ரூ பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ மேம் கிட்ட சொன்னேன் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது மேம், என்னால் முடியல, ஸோ ஐ நீட் சம் கேப்ன்ற மாதிரி. அப்பயும் மேம் சொல்லியிருந்தாங்க ஓகே கேப் எடுத்துக்கோங்க, பட் டோன்ட் ஃபர்கெட் டு ரிவைஸ் யுவர் ஆல்ரெடி லேர்ன்டு டாபிக்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பாக்கி டாபிக்ஸ் எல்லாமே எப்பவுமே ரிவைஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அது நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னா தொடர்ந்து ஒரு 4 months நினைக்கிறேன், 4 to 5 months டோட்டலி ஸ்டாப்டு ஸ்டடி. சுத்தமாக படிக்கல. இது எப்படின்னா படிக்க முடியலன்னு இல்லை, படிக்க தெரியலன்னு இல்லை, படிக்க டைம் இல்லை ஆக்சுவலா அந்த இடத்துல. ஸோ வேற விஷயத்த யோசிச்சுட்டு இப்போ படிக்கணும், மனசு வந்து படிக்கணும்னு சொல்லும், பட் வந்து மைண்ட் வந்து வேற விஷயத்த யோசிக்க போயிடும். ஃபுல்லா வந்து அதர் ஒர்க்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணி ஆரம்பிச்சிடுவேன். ஸோ திரும்பவே முடியாது. ஸோ இங்க கொஞ்ச நேரம் நான் பேசுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க. ஸோ நான் என் லைஃப்ல இந்த ஸ்டேஜ்ல தான் ரொம்ப ஸ்டக் ஆகி திருப்பி மீண்டு எழுந்து வந்தேன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஒரு ஸ்டேஜ்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜாப்லன்ற மாதிரி எனக்கு அந்த ஜாப்ல தோணிடுச்சு. செஞ்சதை திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்கோம், க்ரோத்தே இல்லை, ஸ்ட்ராங்கா தோண ஆரம்பிச்சு எனக்கு. ஸோ ஒருத்தரா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி குரூப்ல வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வந்து இவ்வளவு குயிக்கா முடிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 2 பேர் நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்து ஒரு 4 or 5 months ஜாயின் பண்ணாங்க. பட் தே கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட், ஃபைனல் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் தோணிக்கிட்டே இருந்தது, என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல, என்ன அடுத்த லெவலுக்கு போவியா மாட்டியா, ஸோ எதுக்காக இது ஜாயின் பண்ணன்ற மாதிரிலாம் தோணிட்டு இருந்தது. மேமும் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி அந்த ப்ராக்ரஸ் செக்ன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கில்ட்டியா இருக்கும். நம்ம ஏன் இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி. ஓகே பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், நான் மோட்டிவேட் பண்ணேன், என்னையே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருந்தோம். லாஸ்ட் 1 year-ஆ திருப்பி பாத் மாறுது, லேசியா இருக்கேன் பாரு, இப்படியே இருந்துட்டு திரும்பி பார்க்கும்போது ஒண்ணுமே இருக்காதுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நீ நினைச்சாதான் உன் லைஃப்ல மாத்திக்க முடியும், உன் லைஃப்பை மாத்திக்க முடியும்ன்ற மாதிரி எனக்கு தோணிட்டே இருந்தது. அடுத்த லெவலுக்கு போக முடியும், ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கியாச்சு, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா யூ வில் ரீச் யுவர் லாஸ்ட் ஸ்டெப் டு சக்சஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபைனல் ப்ராஜெக்ட் அந்த டீப் லேர்னிங்கோட கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் கிட்டே வந்துட்டு நான் அது வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டவுன் ஆனதுனால ஃபுல்லாமே ஸ்டாப் ஆகி என் லைஃப் திருப்பி பழைய இடத்துக்கு போயிடுச்சு. திருப்பி கொண்டு வரணுன்றதுக்காக எல்லா வாட்டியும் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஐ ஸ்டார்டட் அகைன். மேம் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். மேம் வந்து மோட்டிவேட்டட் மீ அண்ட் ஹி டோல்ட் மீ. என்னன்னா மேம் கிட்ட வந்து எப்பயுமே வந்து நான் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுவேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா இப்போ 1 month பேசிக்கிட்டே இருப்பேன் மேம் கிட்ட. சடனா வந்து நடுவில் இன்பிட்வீன் ஒரு 1 month காணாம போயிடுவேன். திருப்பியும் மேம் கிட்ட வந்தாலும் மேம் வந்து எப்படி முன்னாடி பேசினாலும் அதே மாதிரி திருப்பி சொல்லுவாங்க, ஓகே நோ ப்ராப்ளம். ஆனா நான் கரெக்டா கைட் பண்ணாங்க என்ன. எல்லா வாட்டியும் எந்த டவுட் எப்போ போய் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ 1-to-1 செஷன்ஸ்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கு எனக்கும் மேம்க்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஐ கம்ப்ளீட்டட் த கோர்ஸ் அண்ட் ஃபைனலாக ப்ராஜெக்ட் முடிச்சு ஒரு மாசத்துல முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி 1 மாசத்துல முடிச்சுட்டு ரெஸ்யூமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டு ஐ என்ரோல்டு இன் நாக்ரி ப்ரீமியம் சர்வீசஸ். அதுவும் வந்து மேம் தான் கைட் பண்ணாங்க. அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்ணேன். மேம் சொன்ன மாதிரி நாக்ரியில அப்ளை பண்ணிட்டு மெனி கம்பெனிஸ் அப்ளை பண்ண, டெய்லி நிறைய இன்டர்வியூ கால் வர ஆரம்பிச்சது. பட் திருப்பி இங்க ஒரு பிரச்சனை, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஐடி டு ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்ளம் மாதிரி வந்துச்சு. ஸோ எந்த கம்பெனி கால்ல இருந்து இன்டர்வியூ வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நான் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 4.5 years to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் வந்து அவங்க ஐடி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க எடுத்த உடனே. எக்ஸ்பீரியன்ஸ் இன் நான் ஐடி ஃபீல்டு பட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஃபீல்டு இருக்கும்போது எனக்கு அந்த இடத்துல இதுவாயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. திருப்பி வந்து ஹோப் ஐஐ டீமை கான்டாக்ட் பண்ணேன். இன்ஃபார்ம்டு மேம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க, மோட்டிவேஷனலாக பேசினாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. இந்த இடத்துல நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ இப்போ இன்டர்வியூவர் காலிங் அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தாண்டினா தான் நம்ம அடுத்த லெவலுக்கே போக முடியும். இனிஷியல் ஸ்கிரீனிங் கால்லேயே வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னா தென் இட் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன சொல்லணும், என்ன பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. மெயினாக எனக்கு வந்து ரீலொகேட் ஆகக்கூடாது, ஏன்னா எனக்கு அந்த டைம்ல ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருந்தது, ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ நான் வந்து லோக்கலாகவே இங்கே தான் இருக்கணும், சென்னையிலேயே சர்ச் ஜாப்ஸ். அதுக்கும் மேம் சொன்னாங்க லோக்கலாக இருக்க டாப் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் செக் பண்ண சொன்னாங்க. மேம் சொன்ன மாதிரி கைடன்ஸ் படி எல்லா லோக்கல் கம்பெனிஸ்லையும் செக் பண்ணேன். ஸ்டார்ட் அப்ல என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ்லாம் நம்ம நியர் பேஸ் இருக்கு எல்லாமே வந்து வெப்சைட்ல பார்த்துட்டு எல்லா கம்பெனிஸ்க்கும் இண்டிவிஜுவலா வந்து சென்ட் மை ரெஸ்யூமே. ஸோ எல்லாருக்கும் அப்ளை பண்ண உடனே ஃபைனலாக ஐ ரிசீவ்ட் அ கால். அந்த கால் கூட ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த கம்பெனி அந்த டைம்ல எடுக்க முடியல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க கிட்ட பேசும்போது தான் ஐ காட் இட். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்கிரீனிங் வந்து முடிஞ்சது. மேம் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ஐ கிளியர் தட் ரவுண்ட். அந்த செகண்ட் ரவுண்டு வந்து ஜிமீட் அரேஞ்ச் பண்ணாங்க.
அது வந்து யூகேல இன்டர்வியூஸ் இருந்தாங்க. ஸோ செகண்ட் லெவல் வந்து அந்த டெக்னிக்கலா கேட்டாங்க, கோடிங்ஸ். ஸோ இன்டெப்தா வந்து டிஎஸ். இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்க ஜாப், இந்த ஜாப் பர்டிகுலரா நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாப் வந்து டேட்டா அனலிஸ்ட். ஸோ ஃபுல்லாமே அனாலிசிஸ் பத்தின கேள்விங்க தான் இருந்தது. ஸோ அதுவும் கிளியர் பண்ணிட்டு தேர்ட் ரவுண்ட் வந்து டைரக்ட் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஸோ ஐ வென்ட் தேர் அண்ட் காட் பிளேஸ்ட். இங்க தோணுச்சு எனக்கு ஐ ஃபைனலி டிட் இட்ன்ற மாதிரி, லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர்ன்ற மாதிரி தோணுச்சு. பட் கரெக்ட் சொல்ல போனா பிஃபோரை விட இந்த இடத்துல வந்து ஐ காட் மோட்டிவேட்டட், அதிகமா மோட்டிவேட் ஆனேன். கம்பெனில ஜாயின் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா only 2 people were there. ஏன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஐ வாஸ் பிளேஸ்டு. இங்க வந்து 2 people தான் டேட்டா அனலிஸ்டா இருந்தாங்க. டேட்டா அனலிஸ்டோட ஒருத்தர் வந்து பியூரா வந்து ஐடி ஃபீல்ட்ல வந்து இந்த ஆங்குலர் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாரு. ஐ எம் த ஒன்லி ஒன் டேட்டா அனலிஸ்ட் வாஸ் ஒர்க்கிங் வித். இது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனி. இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட இன்டர்னல் மேனுவல் ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி ஆட்டோமேஷன்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி நினைச்சுதான் என்ன எடுத்திருக்காங்க. பிரைசிங் டீம்ல என்ன பிளேஸ் பண்ணாங்க டேட்டா அனலிஸ்டா. ஸோ ஜாயின் பண்ண உடனே ஐ தாட், இன்னும் நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி இப்ப இங்க ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் யாருமே இல்லை. ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் ஹூ ரெக்ரூட்டட் பை தெம் ஃபார் டேட்டா அனலிஸ்ட். ஜாயின் பண்ண உடனே அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை எடுத்த உடனே கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பிரச்சனைனா எப்படி ஆட்டோமேட் பண்றது, ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லை, எந்த ஐடி யூஸ் பண்றது, எப்படி அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறது, கோடிங்ஸ்லாம் நம்ம எழுதினாலும் எந்த லெவலுக்கு அது சக்சீட் ஆகும்ன்ற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஐ ஸ்டார்டட். அவங்க ரெக்யர்மெண்ட் கொடுத்தாங்க, தென் ஐ ஸ்டார்டட். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு ஆஃப் டே பண்ற ஒரு மேனுவல் ஒர்க்கை நான் ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டூல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 minutes முடிச்சிடலாம். ஸோ திஸ் வாஸ் மை அச்சீவ்மெண்ட் ஃபார் லாஸ்ட் 6 months இன் தட் கம்பெனி. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப இந்த பர்டிகுலர் டூல் ரெடி பண்ணும் போதே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். தனியாவே இருந்தாலும் ஐ கேன் மேக் இட்ன்ற மாதிரி இருந்தது. அதை இந்த டூல் ரெடி பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவை, ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்த உடனே எந்த ஐடி யூஸ் பண்ணணும், எந்த கோடிங் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து என்ன இடிஏ பண்ணணும், எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேட்டாவை கிளீன் பண்ணி வச்சுக்கணும், அதுக்கடுத்து எப்படி அந்த எல்லா ஃப்ளோவுமே நான் வந்து ஓனா கத்துக்கிட்டேன்னு சொல்லலாம், எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ I did this and I have given with another project also now. I'm using a different ID for this. And சொல்ல போனா நம்ம இப்போ மேம் சொல்லித்தர ஹோப்பேல பாத்தீங்கன்னா மேம் வந்து ஒரு கடல் மாதிரி. இது இப்போ வந்து பைத்தான் அந்த கோடிங்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏஐ எல்லாம் கடல் மாதிரி. ஸோ மேம் வந்து நமக்கு அழகா வந்து ஒரு கப்பல் இல்ல போட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம கப்பலா மாத்தி எப்படி செயில் பண்ணி இடத்துக்கு போறோன்ற மாதிரி தான். ஸோ சூப்பர். ஐ லேர்ன் மெனி திங், ஐ எம் லேர்னிங் மெனி திங்ஸ் சொல்ல போனோம். ஸோ திஸ் வாஸ் மை டிரான்சிஷன் ஃப்ரம் அஸ். ஓகே கிருஷ்ணமூர்த்தி. ஸோ கிருஷ்ணமூர்த்தி சைடு சொல்லிட்டாரு. ஸோ பர்சனலா கிருஷ்ணமூர்த்தி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாரு, என்ன டெக்னிக்கல் இதெல்லாம் பண்ணாருன்றத நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ அவர் சொன்ன மாதிரி ஃபுல்லுமே கரெக்டா தான் ஃப்ளோல போயிட்டு இருந்துச்சு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவங்களுக்கும் இருந்தது. ஃபைனலா ஒரு டீப் லேர்னிங் ப்ராஜெக்ட் வந்தாச்சு. ஸோ ஒரு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட், ஏன்னா டீப் லேர்னிங் மட்டும்தான் விஷுவலா அட்ராக்ட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன யோசிச்சேன்னா, இவர் ஆட்டோமொபைல்ல இருந்தாரு, ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு என்ன பண்ணா அடுத்தவங்க, அதாவது அவர் ஃபீல்டுக்கு, ஏன்னா ஹீஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு அவர் சேலரி லூஸ் ஆகக்கூடாது, ப்ரீவியஸ் சேலரி அதுல இருந்து ஹைக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும், இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்களே சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க? நான் டீப் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா கார் மாடல் ப்ரெடிக்ஷன்ன்ற மாதிரி பண்ணேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மொபைல் போன்லயே வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு ஏதாவது ரோட்ல போற காரை வந்து காட்டினோம்னா அந்த கார் வந்து என்ன மாடல், என்ன பிராண்டு, அதோட கரண்ட் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் என்ன, அப்படி எல்லாத்தையும் வந்து ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணி விட கொடுத்துரும். ஸோ எக்ஸாக்ட்லி எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் அவரை நான் பண்ண சொன்னேன் அப்படின்னா, அவர் ஆட்டோமொபைல்ல கார் இண்டஸ்ட்ரியில தான் இருக்காங்க.
சோ இவரை நெக்ஸ்ட் போர்ட்ரேட் பண்ணிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் லூஸ் ஆகாம இருக்கணும்னா கண்டிப்பா காரோட ப்ராஜெக்ட்ல வந்தாதான் அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கும் ரெக்ரூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சரி. ஏன்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா எல்லாரும் மாதிரியும் லைக் ஃப்ரெஷர்ஸ் மாதிரி எல்லா கம்பெனிக்கும் பிச் பண்ணா வேலை நடக்காது. பிகாஸ் நான் ஐடில இருக்காரு, அட்மின்ல இருக்காரு, இவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ராட்டஜில ஒர்க் பண்ணாதான். சோ இப்போ இந்த கேசஸ்ல இப்ப நான் இவ்வளவு எக்ஸாம்பிள் சொல்றேன்னா யாருக்கெல்லாம் இப்ப கிருஷ்ணமூர்த்தி மாதிரி சினாரியோஸ் பாஸ் ஆயிட்டு இருக்கோம், நானும் ஒரு நான் ஐடி தான், எனக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிதான் நீங்க மேப் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ ஏதோ எப்பயுமே சொல்றேன், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கேப்ஷன் ப்ராஜெக்ட்னு பண்றீங்கன்னா ரெஸ்பெக்டிவ் டவுட் கிளாரிஃபிகேஷன் டீம் கிட்டயோ இல்ல ஏன் கிட்டயோ பிங்க் பண்ணுங்க, மேம் இந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன், என்ன பண்ணா பெஸ்டா இருக்கும். எப்பயுமே நம்ம எல்லாமே செய்வோம், சூப்பரா படிப்போம், ப்ராஜெக்டும் பண்ணுவோம், ஆனா கரெக்டா பண்றோமான்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? தட் இஸ் த ஒன்லி திங் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் அவுட். மேம் நான் படிச்சிட்டேன், மேம் நான் செஞ்சுட்டேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆனா கரெக்டா பண்ணீங்களா, கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்றதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நான் பர்சனலா லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம். சரிங்களா? சோ அப்ப வந்து அவரு தான் டேட்டா கலெக்ட் பண்ணாரு, டேட்டாவை லேபிள் பண்ணாரு, ஒரு 5 கார் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டுக்கு ஒர்க் பண்ணாங்க. சோ அது அவருக்கு அந்த ஒரு ப்ராஜெக்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பண்றாங்க இல்லையா, ஹி டுக் 1 month. சோ 1 month பீரியட்ல அந்த அவுட் எடுத்துட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அததான் ஸ்கிரீன்ஷாட்டாவும் ரெஸ்யூம்ல வச்சாங்க. சோ as he said, டாக்குரி பிரீமியம் சர்வீஸ் கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணாங்க. அகைன் இந்த எல்லாமே மேம் இந்த மாதிரி நான் நான் ஐடின்றதுனால ரிஜெக்ட் பண்றாங்க, இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் வருதுன்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கும் இன்டர்வியூ கால்ஸ் வரும். The thing is you should be very very prepared. என்ன மேம் ப்ரிப்பேரா இருக்கணும்னா, நம்ம இவரும் நான் ஐடி தான், நான் ஐடின்னு சொன்னா நான் ஐடி தான், ஆனா இவர் பண்ண ஒர்க் என்னன்னா எல்லா பார்ட்ஸோட டீடைல்ஸும் தெரியும், டீலர்ஸும் தெரியும், அங்க என்ன ஒர்க் நடக்குதுன்றது இவருக்கு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் இவர் கரெக்டா சொல்லல. நான் நான் ஐடில 4 years ஒர்க் பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி சொன்னதுனால இல்லைங்க நாங்க ஐடி தான் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா நான் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட சொன்னேன், இல்ல கிருஷ்ணமூர்த்தி இப்படி சொல்லாதீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதை நீங்க கரெக்டா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு கன்வெர்ட் பண்ணுங்க, கன்வெர்ட் பண்ணி நீங்க பண்ண விஷயத்த என்லார்ஜ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஒன்ஸ் நீங்க ஜாப்க்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பக்காவா ரெடி பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்டர்வியூ கால் பண்ணாங்கன்னா உங்களை நீங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத முக்கியம். நீங்க உங்களை கரெக்டான விதத்துல பொசிஷனிங் பண்ணிக்கலன்னா யாராலையும் ஹெல்ப் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க உங்கள்கிட்ட தான் கேக்குறாங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நீங்க எடுத்த உடனே காமனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கன்னா காலை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் உங்களை பொய் சொல்லல, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்க ரெஸ்யூமை பாருங்க, 10 வாட்டி ரீட் பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு ChatGPT இருக்கு, சொல்லவா வேணும், இதுதான் என் ப்ரொஃபைல், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ ஒரு இன்டர்வியூ காலர் வந்து எனக்கு இது பண்ணா நான் எப்படி என்ன அழகா போர்ட்ரேட் பண்ணி இந்த கான்டென்ட்டை கன்வெர்ட் பண்ணி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா அதுவே அழகா ஒரு பேராகிராஃப் கொடுக்கும். அதை டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? கிளியர்? சாட்ல எஸ் மேம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் ஐடில இருந்து ஐடி ஃபீல்டு வரவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் ஐடில இருந்து நம்ம ஒரு இடத்த ஒண்ணு படிக்க ஆரம்பிச்சு அது மூலியமா வரணும் நினைக்கிற போதே நம்ம என்னாச்சுன்னா கொஞ்சம் தூரம் போவோம், நல்லா ஸ்பீடா போவோம், ஆனா கண்டிப்பா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடும், ஸ்டக் ஆயிடும். நானும் அந்த இடத்துல ஸ்டக் ஆனேன். பட் ஸ்டக் ஆகாம நம்ம அடுத்த லெவல அப்படியே மூவ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி இன்டர்வியூ லெவலுக்கு போயிட்டு செலக்ட் ஆகிட்டோம்னா அடுத்து நீங்க பார்க்க போற க்ரோத் அண்ட் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருக்கும். சொல்ல போனா இதை விட அது வந்து உங்களுக்கு பல மடங்கு வந்து அதிகமா தெரியும். ஐ கேன் ஃபீல் இட். நான் எவ்ரிடே வந்து ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எல்லாத்துலயுமே சரி. இப்போ டேட்டா விஷுவலைசேஷன்லாம் வந்து புதுசா நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். பைத்தான்லயே நிறைய கோடிங்ஸ் வந்து புதுசா லேர்ன் பண்ணியிருக்கேன். பைத்தான்லயே பாத்தீங்கன்னா நிறைய QT டூல்ஸ், டிசைனர் டூல்ஸ் அப்படி நிறையவே இருக்கு. ஸோ மெனி திங், லேர்னிங் மட்டும் விட்டுறாதீங்க. லேர்னிங் வந்து நீங்க இப்போ ஏதாவது ஜாப்ல பிளேஸ் ஆனீங்கன்னா கூட உங்கள் அடுத்த லெவல் கொண்டு போறது வந்து உங்களோட லேர்னிங்ஸ் தான். நான் அந்த பிஃபோர் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ ஐ கம்ப்ளீட்டட் அண்ட் ஐ கேம் ஹியர் அண்ட் நவ் ஆல்சோ ஐ எம் லேர்னிங். சொல்ல போனா நான் வந்து டே பை டே வந்து பெட்டர் ஆகிட்டே தான் போறேன். ஐ எம் கெட்டிங் மை செல்ஃப் இம்ப்ரூவ்டு டே பை டே. சரி கிருஷ்ணமூர்த்தி, பிஃபோர் நான் ஐடில இருக்கும் போது என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க? எஸ் மேம். எனக்கு வந்து இப்போ சேலரி எக்ஸாக்டா சொல்ல விருப்பம் இல்லை, பட் நான் எவ்வளவு ஹைக் வந்திருக்குன்னு மட்டும் சொல்றேன்.
நான் ஐடில இருந்ததை விட இப்போ வந்து எனக்கு வந்து 65% ஹைக் வந்திருக்கு. ஸோ கரண்ட்லி ஐ எம் கெட்டிங் மோர் தென். ஓகே. சோ இவருக்கு 65% ஹைக். நீங்க கிருஷ்ணமூர்த்தி பேசும்போதே நீங்க வந்து பாக்கலாம், லைக் அவர் இப்ப எந்த அளவுக்கு ஹீ சாட்டிஸ்ஃபைடு அண்ட் ஓகே லைஃபோட சீக்கிரம் கத்துக்கிட்டாரு. நீங்க டெய்லி புதுசா கத்துக்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம்ன்றதுதான் அவர் கத்துக்கிட்டது. ஸோ சேம் அந்த ஸ்டேஜ் அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருமே இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கு, எனக்கு தெரியும் கண்டிப்பா இதை தாண்டி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஒரு சம்திங் ரொம்ப கமிட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது. பட் ஒன் திங் உங்க கையில தான் இருக்கு. கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரிதான், அவர் மனசு வச்சா மட்டும்தான் அவரால் அதை பண்ண முடியும். நீங்க மனசு வைக்கல, விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஓவர். அண்ட் அகைன் டெல்லிங் யூ, டெய்லியும் பாக்குறீங்க நியூஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இது எப்படி சொல்றதுன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் உங்களுக்கு ஜாவாவோ C++ஓ தெரிஞ்சிருந்தா எல்லாரும் எப்படி செட்டில் ஆயிருப்பீங்க? சேம் சினாரியோ. முன்னாடி அது தெரிஞ்சிருந்தா எல்லாரும் நல்ல வேலையில போய் உட்கார்ந்துருப்போம் நினைப்போம்ல, அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் அதை ஞாபகம் வச்சுப்பேன். நல்ல வேலை முன்னாடியே கத்துக்கிட்டோம். நீங்க எல்லாம் முன்னாடியே ஏர்லி அடாப்டர்ஸ். இன்னி வரைக்குமே எக்ஸ்பர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதனால நீங்க ஆல்ரெடி உள்ள வந்துட்டீங்க. விட்டு கொடுக்காம படிக்கிறதுலதான் இருக்கு. கஷ்டமா இருக்கும், எரரா வரும், சில பேருக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருக்கும். படிங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, படிங்க, ரிப்பீட்டடா படிங்க. 2 வருஷம் கூட எடுத்துக்கோங்க. நான் ஏன் 3 years வர மென்டார்ஷிப் தரேங்க, லிட்ரலி ஃபார் திஸ் பர்பஸ். எனக்கு தெரியும் கிருஷ்ணமூர்த்தி மட்டும் இல்ல 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கு மேல நம்மளுக்கு வேணான்னு அவர் விட்டு இருந்தாருன்னா அவர் 65% ஹைக் வாங்கியிருக்க முடியாது. அவருக்கு அந்த கான்பிடென்ட் கிடைச்சிருக்காது. சரிங்களா? சோ உங்களுக்குமே அந்த டைம் இன்னுமே இருக்கு. அண்ட் ஆல்வேஸ் திங்க் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் ரூல் பண்ண போது வேற லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி ஆகும்னு சொல்லிடுறேன். இப்ப நிறைய பேரு ஏஜென்டிக் ஏஐ பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப ரீசெண்டா இப்ப அது என்ன பண்ணிடுச்சு தெரியுங்களா? ஏஐ ஏஜென்டிக் பத்தி நான் சுருக்கமா சொல்றேன். நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா இந்த வீக்கெண்ட் ஃப்ரைடேக்குள்ள நான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? பிஃபோர் தட் இப்ப நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், ChatGPT போவோம், ப்ராம்ப்ட் பண்ணுவோம், ரிசல்ட் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் ஃபிப்னாய்க் சீரிஸ்னு கொடுத்தீங்கன்னா கோட் கொடுக்கும். அதை காப்பி பண்ணிட்டு வந்து நம்ம சிஸ்டம்ல பேஸ்ட் பண்ணுவோம். எரர் வந்துச்சுன்னா திருப்பி அந்த எரரை காப்பி பண்ணிட்டு வந்து ChatGPT போடுவோம். சோ இதுதான் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ப்ராசஸையும் ஈஸி பண்றதுக்காக ஏஜென்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா கோடை எழுதி தருவாங்க. சேம் ப்ராம்ப்ட் பேஸ்ட் எல்லாம், நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் எல்லாம் திங்க் பண்ண வேண்டாம். சேம் ChatGPT எப்படி யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் ப்ராம்ப்ட் பேஸ்ட் தான் பியூரா. ரைட், நீங்க வந்து யூ ஷுட் ஆக்ட் அஸ் அ பைத்தான் கோட் ரைட்டர். Agent 2, you should act as an executor. You should execute this Python code, and if it is error comes, please redirect to the writer. Writer திருப்பி அதை பார்த்துட்டு திருப்பி கோட் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ஃபைனலா என்னன்னா எரர் ஃப்ரீ கோட் கிடைக்கும் வித் டிபெண்டன்சிஸோட. இது வெறும் நான் சொன்ன 2 ஏஜென்ட்டோட ஒர்க். யோசிச்சு பாருங்க, இந்த ஏஜென்ட்ஸுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க பிரேக் டவுன் பண்ணி ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு வேலையை கொடுத்து ஒரு ஏஜென்ட் இன்னொரு ஏஜென்ட் கூட கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. சோ தட் ஒர்க் ஃப்ளோ ஈஸியா இருக்கும். அந்த ஹியூமனோட இன்டராக்ஷன் அப்படின்றது கம்மியா இருக்கும், எரர் ஃப்ரீயா இருக்கும். அப்போ இன்னொரு விஷயம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், ஏன் ஏஐ கண்டிப்பா நெக்ஸ்ட் சர்வே ஆகும், ஏன் இந்த பீரியட் நீங்க படிக்கணும்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு 6 months ஆகுதுன்னா, இப்ப ChatGPT வந்ததுனால 1 month ஒரு டீமா ஒர்க் பண்ணாங்கன்னா 1 monthல கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ த திங் இஸ் ஃபாஸ்டா எல்லா வேலையும் நடக்குது. ஃபாஸ்ட் தான் எல்லாருமே விரும்புறாங்க. நெட்ல கொஞ்ச நேரம் லோட் ஆச்சுன்னா முடிஞ்சது இல்லையா? வைஃபைல ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறதுக்கு கூட நம்மளுக்கு பொறுமை இல்லை. நம்மளுக்கு பொறுமை இல்லாதனாலதான் இப்ப ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு மினி வீடியோஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. சோ த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னா எல்லாம் இப்படி பண்றதுக்குள்ள நடக்கணும். சோ அதனாலதான் நெக்ஸ்ட் அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. அப்ப நீங்க நம்பதான் இதுல என்ன பண்ண, சரியான லூப் ஹோல் இந்த டைம் நம்மளுக்கு. இந்த இடத்துல கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி டெய்லி ஒண்ணு படிங்க. நீங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் டெய்லியும் படிங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் நான் ஏஐ ஃபீல்டுக்குள்ள வரும்போது ஜெனரேட்டிவ் ஏஐ கிடையாது, லாங்சைன் கிடையாது, ஏஐ ஏஜென்ட் கிடையாது, ChatGPT கிடையாது, எதுவுமே இல்லை. நான் படிச்ச டைம் டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க வெப்சைட்ல. ஸ்டில் நவ் ஐம் லேர்னிங் இட். இப்ப அது இருக்கிறதுனால என்னோட அதர் ப்ராஜெக்ட்ஸ்ல ரொம்ப சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியுது. சரிங்களா? இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுதுங்களா? அதனால யாருக்கெல்லாம் மேம் நான் கரெக்டான பாத்துலதான் இருக்கேனா,
மேம் இது சரிதானா, சத்தியமா நான் செட்டில் ஆயிடுவேனா, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவேனான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு சாவியே நீங்க தான். ஆல்ரெடி ஐ ஹாவ் கிவன் சோ மெனி ரிசல்ட்ஸ், நிறைய ப்ரூஃப் போட்டாச்சு, ரிசல்ட்ஸ் கொடுக்குறவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. விஷயம் என்னன்னா நீங்க மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். Do you all agree with me? ஆக்சுவலா மேம் சொன்னது வந்து கரெக்ட். நான் கூட மேம் சொல்லும் போது யோசிப்பேன், இன்னும் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா இங்க இந்த ஃபீல்ட்ல அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் எனக்கு இந்த வேலையில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து டேட்டா அனலிஸ்டா இருக்கேன். there is another 2 designations called data engineer and data scientist. So data analyst will give inputs to data engineer and the data engineer will give inputs to data scientist. இதுதான் வந்து ஃப்ளோவே. ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட் பண்றது, பெரிய பிக் டேட்டாஸ்லாம் எப்படி இது பண்றது, அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு அவுட்புட் கொண்டு வருதுன்றது. டேட்டா சயின்டிஸ்ட் வந்து தே வில் டூ ஆல் த ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அதுதான் அவங்க சயின்டிஸ்ட்ன்றோம் நம்ம. ஸோ நவ் ஐ எம் அ டேட்டா அனலிஸ்ட் கம் டேட்டா இன்ஜினியர். ஸோ ஐ எம் ஆல்சோ டூயிங் ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். டேட்டா இன்ஜினியர் டெசிக்னேஷன்ஸ்லயே வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு ஸ்டில் நவ் ஐ எம் கெட்டிங் கால்ஸ். இப்போ எனக்கு டெய்லி ஒரு கால் அதை வந்துடும் அட்லீஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூவே வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். கரெக்ட், மேம் சொன்ன மாதிரியே. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் ஆஃப் கால்ஸ் வேணா நான் ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், பட் நான் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூலே ஐ கிளியர்ட் அண்ட் பிளேஸ்ட். சின்ஸ் நான் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ல இருந்தேன், இப்போ நான் போயிருக்கேன் ஆட்டோமொபைல் ஃபீல்டுன்றதுனால நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் அந்த இதுவை. அதுவும் இல்லாம லேர்ன் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ ஸ்டார்ட் அப்ல இருந்து நம்ம, நான் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இன்டர்வியூ கால்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல அவங்க கேட்கும் போதே எனக்கு தோணும் 2 years எக்ஸ்பீரியன்ஸா இருந்தா நம்ம வந்து வேற லெவல்ல பிளேஸ் ஆயிருக்கலாம், வேற பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பிளேஸ் ஆயிருக்கலாம்ன்ற மாதிரி தோணும் எனக்கு. ஸோ இப்போ அடுத்த இப்போ நான் ஸ்டார்ட் அப்ல இருந்தாலும் நெக்ஸ்ட் ஒரு 1.5 yearsல நம்ம லேர்னிங்ஸ் அண்ட் நம்ம வந்து இது எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எல்லாமே வந்து நம்மள அடுத்த லெவலில் கண்டிப்பா கொண்டு போய் நிறுத்தும். இது வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும். இப்போ நான் அவ்வளோ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ நோ ஐ எம் க்ரோயிங் சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நம்ம வந்து நான் ஐடி ஃபீல்ட் இருக்கவங்களாம் நீங்க தைரியமா வந்து இந்த ப்ராஜெக்ட் மேம் சொன்ன கோர்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க பிளேஸ் ஆகி பாருங்க. உங்களோட யூ வில் ஃபீல் தட் எப்படி சொல்றது, உண்மையிலே இந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ இட் வில் பி சூப்பர் ஒன். ஓகே, சோ கிருஷ்ணமூர்த்தி உங்ககிட்ட சில பேர் क्वेश्चन கேட்கணுமா? நான் மைக்ரோஃபோன் ஆன் பண்றேன். Okay. So one by one, please கேக்கலாம். Hi Krishna sir. Hi. நான் கற்பக கணேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம பைத்தான் கோர்ஸ் மேடம் கோர்ஸ் இருக்குதுங்க சார். இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு இப்போ இன்டர்வியூலாம் ஷெடியூல் பண்றாங்க சார். இந்த கோர்ஸ் வச்சு அவங்க கேட்குற கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமா சார்? ஏன்னா வந்துட்டு இப்போ வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு QA இருக்கேன். நான் கோடிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டால் எனக்கு ஸ்டக் ஆயிடுது. இதை எப்படி நீங்க நான் கோடிங் பேக்ரவுண்ட் வந்து நீங்க எப்படி அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணீங்க? மெயினா அந்த கோடிங் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்டால் நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க சார்? எஸ் கரெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு, நான் வந்து ப்ரிப்பரேஷன் வெளியில எதுவுமே பண்ணலைங்க. ஃப்ராங்கா சொல்லணும், மேமோட கோர்சஸ் தான் ஃபுல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போனேன். அதுவும் இல்லாம நீங்க கேட்டது கரெக்டான கேள்விதான். மேமோட கோர்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுல 80 to 90% ஆன்சர்ஸ் வந்து கிடைச்சிரும். இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாலும், இப்போ எனக்கு வந்து ஒரு 4-5 கேள்வி கேட்டாங்க இன்டர்வியூல. இன்டர் குவார்டல் ரேஞ்ச்லாம் என்னன்னு கேட்டாங்க. எல்லாமே மேமோட கோர்ஸ்ல இருக்கும். இன்டர் குவார்டல் ரேஞ்ச் என்ன கேட்டாங்க, அவுட்லைன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ல வந்து இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அட்டென்ட் பண்ணும்போது கோடிங்கை விட டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இன்டெப்தா இருக்கு என்ற மாதிரி பார்ப்பாங்க. கோடிங்கை ரீட் பண்ணி காட்ட சொன்னாங்க. என்ன கோடிங் காட்டிட்டு ஈவன் தட் நீங்க வந்து மேமோட கோர்ஸ் முடிச்சாலே உங்களுக்கு வந்து கோடிங்கை ரீட் பண்ற அளவுக்கு யூ வில் பி கேப்பபிள் கண்டிப்பா. ஸோ எல்லாமே வந்து நீங்க மேம் இப்போ நான் டேட்டா அனாலிசிஸ் ஃபுல்லாமே எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் தான் கேட்டாங்க. அந்த யூனிவேரியேட், பைவேரியேட், ஸோ எல்லாமே அதுக்குள்ள இருந்து தான் அவங்க கேட்ட கேள்வி எல்லாமே கவர் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ
சொல்லப்போனா எனக்கு 100% இன்டர்வியூமே எனக்கு அதுல கவர் ஆயிடுச்சு அவங்க கேட்ட கேள்வி. ஏன்னா இப்போ கோடிங் தான், நான் கோடிங் பேக்ரவுண்ட் கோடிங் சம்பந்தமா இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க சார். அதான் கொஞ்சம் எப்படின்னு தெரியல, நீங்க எப்படி உங்க இன்டர்வியூ எப்படி போச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சார். இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீங்க ஆட்டோமொபைல் சம்பந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுனால இப்போ அந்த கம்பெனில ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் மாதிரி கேட்டாங்களா, ஜென்ரிக் கொஸ்டின் மாதிரி கேட்டாங்களா சார்? இப்போ இல்லைங்க, அவங்க இப்போ நான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், ஜென்யூன் பார்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க சார். ஸோ நான் இப்போ வந்து ரெக்ரூட் ஆகுறது வந்து டேட்டா அனலிஸ்டா ரெக்ரூட் ஆயிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்ன ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட கேள்விங்க எதுவுமே கேட்கல. டேட்டா அனலிஸ்டுக்கு தேவையான கேள்விகள் மட்டும்தான் என்கிட்ட கேட்டாங்க. டேட்டா அனலிஸ்ட்னா என்ன பண்ணுவாரு? இல்ல அது வந்துட்டு ஆட்டோமொபைல் ப்ராஜெக்ட் சம்பந்த மாதிரி கேட்டாங்களா, ஜென்ரிக்கா அந்த மாதிரி கேட்டாங்களான்னு கேட்கிறேன். அவர் என்ன கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கேட்டதே வாட் இஸ் இன்ஜினியரிங், வாட் இஸ் அப்படிதான் கேட்டாங்க. ஆல்ரெடி ஐடில அந்த கோர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதை கேட்கல. சோ ஹி இஸ் நியூ டேட்டா சயின்ஸ்ன்றதுனால அதுல எப்படி நாலேஜ் இருக்குன்றத அவங்க செக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே மேடம், ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேம். ஓகே ஓகேங்க. சரி, கோடிங்க குறிச்சு நீங்க கேக்குறீங்களா, இன்டர்வியூல கோட் எழுத சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு இதுல வந்து 2 கேட்டகரிஸ் இருக்கீங்க. பிகினர்னு நீங்க உங்களை போர்ட்ரேட் பண்ணி பண்ணும்பொழுது they will ask only the basics question. ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் எப்படி பைத்தான் எழுதுவீங்க, வெறும் பிராக்கெட்ல எம் போட்டு டி போட்டோம்னா முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? சோ அதை எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ண தெரியுதான்னு கேட்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன் எழுத தெரியுதான்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் தான் கேட்பாங்க. இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி அ டெவலப்பர், உங்களுக்கு 6 years 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ப்ரோக்ராமிங்ல நல்லா பண்றீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இன்டெப்தா கேட்பாங்க. ஓகே மேம். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? காட் இட் மேம். தேங்க்ஸ் மேம். அதனால பயப்பட வேண்டாம், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இனிஷியலா நான் ரொம்ப கொஞ்சமா தான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு சில பேரு கான்பிடென்டா போலாம், சில பேர் என்ன மேம் கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கலாம். பட் எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வேற லெவல் கான்பிடென்ட் இருக்கும் உங்களுக்கு. இல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இல்ல சார் வந்து எப்படி கிளியர் பண்றாங்க. புரியுதுங்க. இல்ல இருந்தாலும் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ். ஹாய் சார். ஹாய் கிருஷ்ணா சார். ஹாய் சார். நீங்க வந்து மேம் ஆன்சர்லாம் கொடுப்பாங்களே பிபிடிஸ் ரெடி பண்ற மாதிரி, லைக் அல்காரிதம்ஸ், அது உங்களோட பிபிடி மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க. நீங்க எப்படின்னா இப்போ ஒரு அல்காரிதம் எடுத்தீங்கன்னா அதோட பேக் அண்ட் ஒர்க்கிங்ல இருந்து எல்லாமே டீட்டெயிலா போட்டிருந்தீங்க, லைக் ஒர்க் ஃப்ளோ மாதிரி. அதுக்கு எப்படி சார் நீங்க இப்போ ஒரு அல்காரிதம் எடுத்தா அது ஒர்க்கிங்கோட டீப்பா அப்பயே படிச்சிருந்தீங்களா, இல்ல அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணீங்களா சார்? கிளஸ்டரிங்கோட பிபிடி கேக்குறாங்க. இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லலாம். அதுவும் இல்லாம நீங்க கேட்ட மாதிரி ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அது பேசிக்ஸ் ஃபுல்லாமே பேசிக்ஸ்ன்னு இல்லை, எல்லாமே எண்ட் டு எண்ட் வந்து டீப்பா படிச்சுட்டு தான் ஐ வில் ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆட்டோமேஷன் பண்ண சொன்னேன் இல்லையா, அதுவே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா 2 months ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே எடுத்து ஐ கிரியேட்டட் ஒன் டேட்டா மாடல். டேட்டா மாடலிங் வந்து ரொம்ப முக்கியம். டேட்டா மாடலிங் வச்சுதான் நம்ம வந்து அடுத்த டேட்டா ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த திங் தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வந்து எடுத்து இது ஒவ்வொரு கிளஸ்டரிங்லயும் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இன்டெப்தா வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரிப்பேர்டு. கிருஷ்ணமூர்த்திட்ட ஒரு முக்கியமான குவாலிட்டி அந்த குவாலிட்டி தான். கரெக்டா என்ன சொன்னாலும் ஒரு அவுட் வந்து செம்மையா இருக்கும். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மேம் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கூட ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க நினைக்கிறேன். டேட்டா பேஸ் ரெடி பண்ணி தர சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. பவர் பிஐ யூஸ் பண்ணி கிரியேட்டட் ஒன்னு டேட்டா ஸ்டுடியோ யூஸ் பண்ணிருந்தீங்க. So the thing is கிருஷ்ணமூர்த்தியோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, பிரெயினுக்கு கிளாரிட்டி எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் அதை எப்படி போர்ட்ரேட் பண்றதுன்னு காமிக்கலாம், அதை பெஸ்டா பண்ணலாம். அந்த டேஷ்போர்ட் எத்தனை பேர் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. பட் இவரு மட்டும் என்ன பண்ணாருன்னா நம்ம கம்பெனியோட லோகோட பேக்எண்ட்ல போட்டு ஏன் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு பண்ணியிருந்தார். நிறைய பேர் மிஸ் பண்றது என்ன தெரியுங்களா, ப்ரீ பிளானிங். சோ ப்ரீ பிளானிங் இல்லாம யூ கேனாட், நான் எப்பயுமே சொல்லுவேன், பென் அண்ட் நோட் எடுத்து எழுதுங்க. உங்க நோட்ல உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சாதான் கை வேலை செய்யும், சும்மா கை வேலை செஞ்சிடாது. பிரெயினுக்கு கிளாரிட்டி இருந்தாதான் வேலை செய்யும். அதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் ப்ரீ பிளானிங். ப்ரீ பிளானிங்க்கு பேசிக் தெரியணும், தெரியலனால ஒரு ஓவர்வியூ பார்க்கணும்,
அந்த இமேஜஸ் பார்க்கணும், யூ வில் கெட் அன் ஐடியா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அசை போடணும், அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். நான் நினைச்சிருந்தா ஏஜென்டிக்கையும் லான்ச் செய்யணும் ஒரு 3 monthsக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுவேன். இன்ன வரைக்கும் அதை நான் டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி சொல்லணும், உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் காட்டலாம்? ஏன்னா இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, நான் படிக்கும் போது அது இல்லை. நான் திருப்பியும் நான் அதை டைஜஸ்ட் பண்ணி ஏன் ரியல் டைம் அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் இல்லைங்களா? தட்ஸ் வை ஐம் டேக்கிங் டைம். சோ இது வந்து ஒவ்வொருத்தருமே உங்களுக்கான குவாலிட்டியா நீங்க பாக்கணும், செஞ்சா தரமா செய்யணும், அவ்வளவுதான். எல்லா கம்பெனிஸ்லயும் மெயினா வந்து இதுதான் எதிர்பார்ப்பாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் உங்ககிட்ட சொல்றாங்கன்னா எடுத்தோன்னே நீங்க அவுட்புட்டை பத்தி யோசிக்க கூடாது. இனிஷியலா இதை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்துட்டு போகலாம், எப்படி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரி மாடல்ஸ் கிரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி யூஐ டிசைன் ரெடி பண்ணலாம். ஸோ எல்லாமே நீங்க வந்து கம்பெனிக்கு ஒன்னொன்னா கொடுக்கவே they will get impressed. அதாவது என்ன இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ, எனக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேனோ, என் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சு எங்க லோகோவோட போட்டு கொடுத்ததுதான் அவரோட அந்த ஹைலைட். சரிங்களா? அது மாதிரி நம்ம நிறைய யோசிக்கணும், எடுத்தோம் கவுத்தோம் எதுவுமே பண்ணக்கூடாது. எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்றது பண்ணிட்டு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கை வைக்கணும். சார் இப்போ ஒவ்வொரு மாடியூல்ஸ்லயும் சில ஹேண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்க எப்படி சார், இப்போ நீங்க 1 week வீடியோ பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் வீக்கெண்ட்ல ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவீங்கன்னு. இப்போ சப்போஸ் அந்த வீக்கெண்ட்ல அந்த பர்டிகுலர் மாடியூலோட ஹேண்ட்ஸ் ஆன் முடிக்க முடியலன்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மாடியூல் ப்ரொசீட் பண்ணுவீங்களா, இல்ல அதை முடிச்சுட்டு தான் ப்ரொசீட் பண்ணுவீங்களா சார்? நான் வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் வரைக்கும் படிச்சுட்டேன், எனக்கு வந்து இந்த டாபிக் வந்து இவ்வளவு தூரம் படிக்கணும் அப்படின்னு தோணும். மேம் வந்து ஒரு 5 வீடியோ கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 வீடியோ முடிச்சுன்னா கண்டிப்பா அதோட ஆன்சர் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வீடியோக்கு போவேன். அதுதான், ஏன்னா அந்த 5 வீடியோவே நம்ம வந்து சேர்த்து வச்சுதான் ஆன்சர் பண்றோம். மேம் வந்து ஒவ்வொரு வீடியோக்குமே ஆன்சர் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி 1 week கோர்ஸை சேர்த்து வச்சுதான் நான் ஆன்சர் போறேன். அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நான் அடுத்த லெவல் போனேன்னா அது வந்து அப்படியே ஸ்கிப் ஆயிடும் டோட்டலாவே. நீங்க அப்படியே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் எப்பவுமே ப்ராஜெக்ட்ஸ் கூட வந்து நீங்க எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து இன்டெப்தா நீங்க வந்து கோடிங் நாலேஜ், கோடிங் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியங்க. கோடிங் நாலேஜ், கோடிங் கூட நம்ம டேட்டா செட்ஸ் கூட எல்லா இடத்துலயும் எடுத்துடலாம். ஆனா அந்த கோட்ல என்ன எழுதியிருக்காங்க, இந்த ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதான் யூ வில் கெட் நோ. ஸோ டோன்ட் ஸ்கிப் பண்ணாம நீங்க அப்பப்பவே முடிச்சிருது நல்லது. எஸ், அதே மாதிரி என்னோட கோர்ஸ் நான் எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னா, ஒரு வீடியோலயும் ஒரு புது விஷயத்த சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அந்த விஷயத்த மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி ஹேண்ட்ஸா நான் பொறுத்த வரைக்கும் நான் வீடியோலயே சொல்லியிருப்பேன், நியூஸ் பேப்பர் மாதிரி நீங்க போட ரீட் பண்ணணும். நியூஸ் பேப்பரோ கதை புக்கோ படிச்சா எப்படி நம்மளுக்கு விஷுவலேஷன் கிரியேட் ஆகுது புரியுதோ, அது மாதிரி ஒவ்வொரு லைனையும் படிக்க 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 இதணும். அதனாலதான் நான் மிஷின் லேர்னிங்ல ரெக்ரெஷன்ல சிம்பிளி ரெக்ரெஷன் உங்களுக்கு எக்ஸிக்யூட் எல்லாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். நான் சொல்லி கொடுத்த கோட்ல என்ன புரிஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு லைனும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதனால இந்த கோடை ரீட் பண்ற ப்ராக்டிஸ் இனிமேல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கோடை எழுத போறது இல்லை, ChatGPT இருந்து தான் வாங்க போறோம். அப்ப அந்த கோடை புரிஞ்சுக்கலன்னா we cannot able to solve the error. என்னதான் ChatGPT கொடுத்தாலும் அது ஒரு கண்ணோட்டத்துல புரிஞ்சிருச்சுன்னா அதையே தான் திரும்ப 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 கொடுக்கும். அந்த பர்டிகுலர் எரர் திருப்பியும் நீங்க மேனுவல் ரிவ்யூ பண்ணாதான் அதை கிளியர் பண்ண முடியும். அப்ப அந்த கோடை ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். நியூஸ் பேப்பர் மாதிரி ரீட் பண்ணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஹலோ டவுட்? மேம் எஸ் வினிதா, நல்லா இருக்கீங்களா மேம்? சொல்லுங்க. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? Congrats for you sir first of all. Hello sir, can you hear me? Hello sir, கேக்குதுங்களா? கேக்குது சார். கிருஷ்ணமூர்த்தி சார், first of all congrats சொன்னேன் சார் உங்களுக்கு. தேங்க்ஸ். சார் ஆக்சுவலா வந்து இப்போ நான் வந்து ஒரு நான் ஐடி ஃபீல்ட்ல இருந்த பொண்ணு. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு 7 years பேக் வந்து நான் இப்போ மறுபடியும் கெரியர் ரீஸ்டார்ட் பண்றதுக்காக ஏஐ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஏஐ தாண்டி நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன சார்? ஸ்கில் மற்ற ஸ்கில் பத்தி கேட்குறேன். இப்போ நீங்க ஏஐ தாண்டி உங்களோட கோர்ஸ் தாண்டி நீங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் என்ன சார் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு? ஏஐ தாண்டி ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்யூமேக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இப்போ நம்ம ரெஸ்யூமே செலக்ட் ஆகணும்னா ரெக்ரூட்டர் வந்து நம்ம ரெஸ்யூமே பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஒன் அது.
ஸோ ரெஸ்யூமே பில்டிங் ஸ்ட்ராங்கா இருந்து அவங்க கேட்குற வேர்டிங்ஸ் தான் இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ணி செகண்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் போயிட்டீங்கனாலே ஓகே நீங்க வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ணி போயிடலாம். பிகினர்ஸ்னு சொன்னாலே யூல் கெட். இப்போ அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்குற ஸ்கில் என்ன சார்? ஏ சம்மந்தப்பட்ட விஷயத்தை தாண்டி இப்போ நம்மள்ட்ட இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும் இல்லை டைப்பிங்காக இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில் எதிர்பார்க்குறாங்களான்னு கேட்குறேன். அந்த மாதிரி அதை தாண்டி இப்போ நான் வந்து என்னோட ரெஸ்யூமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். நான் வேற என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஐடியா கொடுங்களேன் கொஞ்சம். நான் இப்போ ஒரு 2 இயர்ஸ்ல நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் 3 months தான் ஆகுது. ஸோ நானும் 2 years கழிச்சு தான் பிளேஸ் ஆவேன் அப்படின்னா, அப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்ப்பாங்க? ஒரு கோர்ஸ் தானே, கோர்ஸில் வந்து எனக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. மேமோட கோர்ஸ் வந்து எனக்கு போதும்னு தோணுது. நான் கரெக்டான இடத்துல தான் ஜாயின் பண்ணிக்கணும், எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்கு. அதை தாண்டி நான் என்ன ஃபேஸ் பண்ணுவேன் இஷ்யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் அதை சொல்ல முடியுமா? பெட்டர் ஐடியாஸ். இதெல்லாம் பண்ணா நீங்க ஓகே பிளேஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கேட்கிறேன். ஓகே வினிதா, நான் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க நோட் பண்ணி வைங்க கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஓகே மேம். ஓகே ஓகேங்களா? அபார்ட் ஃப்ரம் கோர்ஸ் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், உங்களோட பேசுற ஸ்டைல். சரிங்களா? எஸ். இமெயில் கம்யூனிகேஷன். ஒரு எஸ் கண்டிப்பா அதெல்லாம் இருந்துச்சுன்னா, தட் இஸ் நாட் தி ஒன்லி கேஸ். அது இருந்துச்சுன்னா வேற லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கிடைக்கும். ஓகே ஓகே. ஏன்னா மேம் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல வந்து நான் ஒரு 6 years பேக் நல்லா ஒர்க் பண்ண பொண்ணு தான். இப்போ எனக்கு அந்த ஃப்ளோ மிஸ் ஆயிடுச்சு. சோ நான் மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிராக்டீஸ் கிளாஸ்க்குலாம் போக வேண்டாம், பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் கொடுத்தீங்கன்னா போதும். அதுக்கு யாரும் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. தூங்கும் போது உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க, ஃப்ரீயா இருக்கும் போது, துணி மடிக்கும் போது, நமக்கு அந்த வேலையெல்லாம் இருக்கும் போது எப்பெல்லாம் அந்த ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆபீஸ்ல என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் பேசுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு போன் கால் எத்திக்ஸ் எப்படி பேசணும், இன்டர்வியூ கால் பண்ணாருன்னா நம்ம எப்படி அதுக்கு ஆன்சர் பண்ணணும், என்ன டோன்ல பேசணும். டோன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாடி லாங்குவேஜும் ரொம்ப முக்கியம். அதெல்லாமே நிறைய வீடியோஸ் இருக்கு பாடி லாங்குவேஜஸ் பத்தி, அதெல்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டோன்ல கரெக்டா பேசி பாருங்க. அதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. போன் கால் இன்டர்வியூக்கும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கும் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரசன்டேஷன் இஸ் அ மஸ்ட் திங். எல்லாருக்குமே சொல்றேன், இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, இட்ஸ் அப்ளைஸ் ஃபார் எவ்ரிஒன் தோஸ் ஹூ வாண்ட் டு ஷைன் இன் த ஃபீல்ட். அப்படின்னா பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ் ஃபியர் சுத்தமா பிரேக் பண்ணணும். என்னோட ஸ்டோரி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். எனக்குலாம் நான் ஒரு 0ல இருந்து வந்த பொண்ணு. ஒவ்வொரு இடத்துலயும் அடிபட்டு அவமானப்பட்டு, நீ அழுதுட்டே இருக்க போறியா, இத கத்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறியா? ரொம்ப சிம்பிள். எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு அடி வாங்குறீங்களோ, இத நினைச்சிட்டு அழுதுட்டே இருக்க போறியா, இல்ல இதை கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறியான்ற போது கத்துக்கிட்டு போனா லாபம் ஜாஸ்தி. அதை மட்டும் தான் நான் பண்ணேன். சோ நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி சினாரியோ வரச்ச யூ கேன் டூ இட். பிரசன்டேஷன் ஸ்டேஜ் ஃபியர்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. ஓகே மேம். பிரசன்டேஷன் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம இருக்கணும். நீங்க சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி. எஸ், அதான் மேம் சொன்னது கரெக்ட் தான். ஸ்டேஜ் ஃபியர் இருக்க கூடாது. மெயினா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் வந்து இந்த மாதிரி ஜிமீட் அந்த மாதிரி தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எல்லாருமே வந்து நம்ம கண்ணை பார்த்து தான் வந்து பேசுறாங்க. சொல்ல போனா இன்டர்வியூஸ் எல்லாமே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, நம்ம ஆன்சர் பண்ணோம்னா கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் இதுதான். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் இன்டர்வியூ 2-3 கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு கண்டிப்பா அதுக்கு ஆன்சர் தெரியுது, ஐ எம் சேயிங் கரெக்ட்லின்ற மாதிரி எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கேள்வி தெரியலன்னு சொல்லிக்கணும். ஒத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், நல்ல பழக்கம். ஓகே ஓகே. நம்ம வந்து சொல்லிடலாம் ஓபனா. ஓகே சார். ஓகே. ஆமா, பிளாபர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஏதோ ஒண்ணு உளர போறீங்க அவங்களுக்கு வந்து தோணும். சோ இது வந்து கான்ஃபிடன்ஸும் ஒண்ணு தெரியலன்னா அக்செப்டன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் வந்துதான் மெயினா அவங்க பாப்பாங்க இன்டர்வியூஸ்ல. அதே மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கண்டிப்பா முக்கியம் தாங்க. எல்லா இன்டர்வியூ இங்கிலீஷ்ல தான் இப்ப எல்லாமே. ஓகே சார். சோ தட்ஸ் இட். ஓகே. கிருஷ்ணமூர்த்தி அவர் என்ன பண்ணாரோ கரெக்டா போர்ட்ரேட் பண்ணாரு. நான் IIT தான் இருந்தேன், இப்ப AI கத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் இப்ப எனக்கு தெரியும்ன்றத ட்ரூவா ஸ்டேட் பண்ணி வந்ததுனால அவங்க அக்னாலேஜ் பண்ணாங்க. they given the opportunity, at the same time he proved himself like yes I'm eligible for this. இந்த அளவுக்கு நான் அப்ஸ்கில் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்குமே சொல்றேன்,
யாருக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும், இல்லாட்டி என் லொகேஷனை விட்டு வெளியே போக கூடாது, இல்ல எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த கோர் எனக்கு பிடிக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்க கோரோட கம்பெனி லிஸ்ட்டை எடுத்து பர்சனலா மெயில் பண்ணுங்க. சரிங்களா? அதுதான் கிருஷ்ணமூர்த்திக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நாங்க நாக்குரி த்ரூ அப்ளை ஃபர்ஸ்ட் பண்ணி அவர் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது, ஏன்னா கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே கோர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும்னு விரும்புறாங்க. கிருஷ்ணமூர்த்தி எடுத்ததுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஹி இஸ் ஃப்ரம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரின்றதுனாலையும் இப்ப பைத்தான் பண்ண தெரியும்ன்றதுனாலையும் மட்டும்தான். சோ அந்த ப்ரொஃபைல் எல்லாருக்குமே இருக்கு. அதை நீங்க கரெக்டா போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மேடம் ஏ இன்ஜினியர் டிஎல் மட்டுமா இல்ல என்எல்பி டைம் சீரிஸ் அதெல்லாம் கவர் ஆகும்? ஏ இன்ஜினியர் சார் இப்ப நம்ம லைஃப் லாங் சர்வேயல் பத்தி தான் நான் யோசிக்கிறேன், ஷார்ட் டேர்முக்கு இல்ல. இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கோங்க. இப்ப கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஆட்டோமேஷன் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. அசாப்னா இப்ப சென்னையிலே ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நம்ம கோர்ஸ்ல சென்னை இருக்கு, அடுத்த ப்ராஜெக்டே அவங்க கம்பெனில சென்னையில ஒண்ணு பண்ணணும்னு சொன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு தெரியாம இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? மேடம் எனக்கு புரியுது மேடம். என்ன சொல்றேன்னா, இப்போ ஜஸ்ட் கான்செப்ட் வைஸ் இப்போ எம்எல் இன்ஜினியர்னா மெஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் என்எல்பி அந்த மாதிரி கேக்குறேன் மேடம். ஏ இன்ஜினியர் ஆமா, இங்க பாருங்க, நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் போட்டீங்கன்னாலும் யூ ஷுட் நோ எம்எல், யூ ஷுட் நோ என்எல்பின்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும். வெளியில மட்டும்தான் சும்மா போர்டு போட்டுக்கிறாங்க. உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லயும் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்க போய் பாருங்க லிங்க்டின்ல. என்ன கிருஷ்ணமூர்த்தி? எஸ் மேம், எஸ் மேம், கரெக்ட். பேரு மட்டும்தான் அந்தந்த கம்பெனிக்கு அது வச்சிருக்காங்களோ தவிர எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. நான் இனிஷியலா பண்ண ப்ராஜெக்ட் ஒரு ஐடியில பண்ணிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ செகண்ட் சென்னை தான் யூஸ் பண்ண போறேன், சென்னை தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அதான் நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் தான் கம்பெனி ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணி இந்த கோடு யூஸ் பண்ணி பண்ணலாம், இதை வேற கோடு யூஸ் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு டெசிஷன்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு கோடிங் ஒரு இதோட நிறுத்த முடியாது. சில ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் பண்ணுவீங்க, மிஷின் லேர்னிங் பண்ணுவீங்க. அந்த மிஷின் லேர்னிங் அவுட்புட் எடுத்துட்டு போய் ஜென்னைக்கு இன்புட்டா கொடுப்பீங்க. திருப்பி டைம் சீரிஸ் வரும். 5மே கூட நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல 2 டொமைன் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால பிளீஸ் என்ன சொல்றது, உங்களையே நீங்க கன்ஸ்ட்ரைன் பண்ணிக்காதீங்க. நான் இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா இது தேவைன்றதுனால நான் கொடுக்குறேன். என்கோல் ஏஐயோட என்கோலே ப்ரிடிக்ஷன் தான். அந்த ப்ரிடிக்ஷன் இன்புட்டை பொறுத்து அந்த டொமைன்ல வேரி ஆகுது. நாளைக்கு ஒர்க் பண்ண போற இடத்துல நம்மளுக்கு எப்படிப்பட்ட இன்புட் வேணாலும் வரும். வி ஷுட் பி ரெடி டு ஒர்க் ஆன் இட். ஃப்ளோ ஒண்ணுதான், ஒர்க்கிங் ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அதை மட்டும் கத்துக்கிட்டோம்னா அசால்ட்டா சால்வ் பண்ணிடலாம் எல்லாமே. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. சோ வேற யாருக்கும் டவுட் இருக்கா? சார் இப்போ நீங்க ஜாயின் பண்ணப்போ அந்த டேட்டா அனலிஸ்டா நீங்க மட்டும் தான் இருந்தீங்க நீங்க அந்த டொமைன்ல. ஸோ அப்போ நீங்க எல்லாமே செல்ஃப் லேர்ன் தான் பண்ணிருக்கீங்க அந்த டைம்ல. ஸோ அப்போ எப்போ நீங்க ஓரளவு கான்ஃபிடென்ட் ஓகே நம்ம இதுல சர்வைவ் ஆயிடலான்ற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ் ஜாயின் பண்ணப்போ ஆஸ் எ சீனியர் யாருமே இல்லாதப்போ? கரெக்ட். எனக்கு நல்ல கேள்வி. எனக்கு இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 months நான் ஃபுல்லாமே அனலிசிஸ் தான் பண்ணிட்டேன். ஃபுல்லா ரெக்யர்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ரெடி பண்ண உடனே நான் ஐ டிட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனலிசிஸ். அந்த டேட்டா அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம மேம் கோடிங்ஸ் தான் யூஸ் பண்ண சொல்ல போனோம். அந்த இடத்துல கோடிங்ஸ் அப்ளை பண்ணி அந்த டேட்டாவோட அனலிசிஸ் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துலயே ஐ காட் சம் கிளாரிட்டி. ஸோ இது இந்த அளவுக்கு அவுட்புட் வருது, இதை அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலான்னு யூஐ ஸ்கிரீன்ன்ற மாதிரி கேட்டாங்க கம்பெனில. ஸோ யூஐல எனக்கு எல்லாமே போர்ட்ரே ஆகணுன்ற மாதிரி கேட்டாங்க. எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்ல கிடைக்குங்க, ஃப்ராங்கா சொல்லணும்னா. ஸோ யா, ஸோ எல்லாமே நீங்க யூஆர் டெவலப்பர், பட் நீங்க எல்லாமே உங்க பிரெயின் திங்க் பண்ணணும் இல்லை, எல்லாமே வெப்சைட்ஸ்ல இருந்து அங்க இங்க எல்லாமே எடுத்து நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தேவையானது கிடைச்சிரும். சொல்லணும் நான் யூஐன்னு சொல்லும் போதே நான் யூஐ போய் சர்ச் பண்ணும்போது இட் ஷோட் மீ 2 or 3 டூல்ஸ். டீக் இன்டர்ன்னு ஒன்று காட்டிச்சு, பைக்யூட்டின்னு ஒன்று காட்டிச்சு. ஸோ அதுல எது பிகினர் லெவலுக்கு எது சூட் ஆகும் செக் பண்ணேன். ஸோ டீக் இன்டர் சூஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாமே ரிசர்ச் அந்த அனலிசிஸ். சாட் ஜிபிடி கூட எனக்கு சில டைம் நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கு. ஸோ எல்லாமே ஒன்னொன்னா பண்ணவே நம்ம பூஸ்ட் அப் ஆகி இன்ட்ரெஸ்டே நமக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துடும்.
எஸ். இனிஷியலாவே அந்த யூ ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும்போது அவுட்புட் யூஐ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்டா இருந்தது. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் கரெக்ட் பார்த்தேன்னு தெரிஞ்சது. சோ இது நல்ல கொஸ்டின். தங்கவேல் நினைக்கிறேன், தனிகா ஓகே தங்கவேல். எஸ். சோ எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we should aim for small wins. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு குட்டி ஸ்டெப். நான் எப்பயுமே நீங்க ஒரு குழந்தைய நினைச்சுக்கோங்க. குழந்தை எடுத்துன்னு பிறந்த உடனே ஓடணும்னு நினைப்போமா நம்ம? ஒரு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அது குப்புற விழும்போது ஒரு சந்தோஷம், அதுக்கப்புறம் அது நடக்கும் போது செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு அடி எடுத்து வைக்கும் போது செலிப்ரேட் பண்ணுவோம். அதேதான் ப்ராஜெக்ட்லயும் உங்களுக்கு வரும். இப்ப வேணா உங்களுக்கு எல்லாமே பிளாங்கா இருக்கலாம். when you complete the course and when you complete 2 or 3 projects, அப்ப உங்களுக்கு கிளாரிட்டபிள் வேலை இருக்கும். ரியல் டைம்ல போகும்போது அவங்க எடுத்த உடனே கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லாத கம்பெனிக்கு போனீங்கன்னா தான் எல்லாத்தையும் உங்க தலையில கட்டிடுவாங்க. உங்களுக்கு யோசிக்க தெரியலன்னா ஜோலி முடிஞ்சு. அதாவது நான் எப்படி சொல்லுவேன்னா, புதையல் எல்லா இடத்துலயும் இருக்கு, கோடு தான் நம்மளுக்கு புதையல். நெட்ல இருக்கு, கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி. ஆனா அது எப்படி தோண்டி எடுக்கணும்னு உங்க பிரெயினுக்கு தெரியலன்னா புதையல் கண்ணு முன்னாடியே இருந்தாலும் நம்மளால எடுக்க முடியாது. அதனால உங்க பிரெயினோட திங்கிங் பவரை, அதாவது ஒரு ப்ராப்ளம்க்கு எப்படி ஆப்டிமைஸ்டா சொல்யூஷன் கொடுக்கணும்ன்ற பிராக்டிஸ நீங்க டெய்லியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். கோடிங்ல நான் சொல்லல. இது எப்படி வரும்னா, வீட்டு சின்ன சின்ன நீ கண்ணுல பாக்குறதுலன்னு அந்த சொல்யூஷன் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேரால மட்டும்தான் ஒரு டேப்பை க்ளோஸ் பண்ண முடியும். ஒரு ரிப்பீட்டடா வீட்டுல ஒரு விஷயத்தினால சண்டை வருதுன்னா உடனே அப்ப சொல்யூஷன் கொடுக்கலாம். அங்க இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும் உங்க பிரெயினோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இப்படி ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு வீட்டுல, இதனாலதான் பிரச்சனை நடக்குது, இதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம். அப்பவே நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். இந்த என்டையர் வேர்ல்டு டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். இதுக்கு மட்டும் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் இதாங்க, இதுக்கு எப்படி நீங்க சொல்யூஷன் கொடுக்க போறீங்கன்ற வேவ் லென்த்துக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே போதும், உங்க பிரெயினுக்கு கிளாரிட்டி கிடைச்சிரும், உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் தெரியும், அசால்ட் அவுட்புட் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட கையில கொடுத்துரும். when you lack of clarity ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு விஷயத்தினால பிரச்சனை நடக்குதுன்னா அங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே கோடிங்ல வந்துடும் உங்களுக்கு. ஆனா எனக்கு கோடிங்ல இருந்து தான் நான் வீட்டுக்கே போனேன். எனக்கு கோடிங்ல தான் அப்படி யோசிச்சு பழகினேன். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். மேம் சொன்ன மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்டோமேஷனுக்கே வந்து ஸ்டெப் 1 இருக்கும். டைரக்டா நம்ம ஸ்டெப் 20 போயிட முடியாது. ஸோ நம்ம ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கும் போது நீங்க அந்த ஃப்ளோலயே போனீங்கனாலே யூ வில் ரீச் ஸ்டெப் 20 ஈஸிலி. படிக்கட்டு ஏறுற மாதிரி. ஆமா. ஸோ வந்து நம்ம இப்போ மேனுவல் ஒர்க் தான் வந்து நான் ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க மேனுவல் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அடுத்து என்ன பண்ணாங்க, அதையே தான் நான் வந்து ஆட்டோமேஷன்ல பண்ண சொல்லியிருக்கேன். ஆட்டோமேட்டா அவங்க மேனுவல பண்ணதை ஆட்டோமேட்ல பண்ணித்தா எனக்கு அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஃப்ளோ அது எல்லாமே அப்படியே ஒன்னொன்னா போனோம்னாலே வில் கெட் த அவுட்புட். எக்ஸாக்ட்லி. ஸோ பிகினர்ஸ், ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன். பிகினர்ஸ், எனக்கு தெரியும் நிறைய குழப்பங்கள் இருக்கும், முடியுமா முடியாதான்னு இருக்கும், பண்ணிடலாமா பண்ண முடியாதான்னு இருக்கும், ஆன்சர் பண்ணிடுவோமா கோடு எழுதிடுவோமான்னு இருக்கும், எவ்வளவு கேள்வி வரட்டும் நினைங்க. ஆனா கூடவே சேர்த்து பண்ணிடலாம். இவ்வளவு வந்துட்டோம், இது பண்ணிட மாட்டோமா, செஞ்சிடலாம், இன்னும் இதை கத்துக்கிட்டா இதை பண்ணிடலாம். இவ்வளவுதான் உங்களோட ஒரு சீக்ரெட் மந்திராவா இருக்கணும். எவ்வளவு வேணாலும் டவுட் போடுங்க, எவ்வளவு வேணாலும் அழுங்க, அதுக்கு அடுத்த நிமிஷமே சரி பாத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இவ்வளவு பண்ணிட்டோம்ல, நெக்ஸ்ட் கொஞ்சம் 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 போனீங்கனாலே அச்சீவ் பண்ணிடுவீங்க. கண்டிப்பாங்க. இப்போ எனக்கு கூட என் கம்பெனில வந்து ரெக்யர்மெண்ட்ஸ் தான் சொல்லும் போது எனக்கு இதை ஆட்டோமேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லும் போது இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது ஐயோ இது எப்படி பண்ண போறோம் தான் இருந்துச்சு. பட் இப்போ இன்னொரு 2 ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, பண்ணிடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எதுவா இருந்தாலும் பண்ணிடலான்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்த உடனே. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ படிக்கும்போது நீங்க அந்த அளவுக்குலாம் இது பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நீங்க ஒர்க் பண்ணும்போது யூ வில் கெட் கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. எதுவா இருந்தாலும் கண்டிப்பா பண்ணிடலாம், ஆட்டோமேட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஓகே. சோ வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? இப்போ நம்ம ஒரு டாஸ்க் எடுக்கிறோம், அது வந்து மேனுவல்ல வந்து நீங்க ஆட்டோமேட் பண்றோம்னு சொல்றீங்க. ஸோ நமக்கு எல்லா இடத்துலயுமே அந்த மேனுவல் ஒர்க் டு ஆட்டோமேட்டிக் வந்து ஏஐ வராது. ஸோ அதை நார்மல் ப்ரோக்ராமிங் வச்சே பண்ணிடும். பட் இந்த டாஸ்க்கு ஏஐ வந்து தேவைப்படும். இல்லை எப்படி இன்டெகிரேட் பண்ணலான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வச்சு?
ஏஐ எந்த இடத்துல யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பிரைசிங்ல வேலை செய்யறேங்க, சரிங்களா? பிரைசிங்ல ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், டெவலப்பரா இருக்கேன். இங்க பிரைசிங்ல பாத்தீங்கன்னா திங்கிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். 10 சப்ளையர் வந்து ஒரு பாட்டு வந்து ஒரே பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க, வேற வேற பிரைஸ் கொடுக்குறாங்க. அது சீப்பஸ்ட் பிரைஸ் எடுத்து நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும். இந்த இடத்துலயே வந்து எனக்கு திங்கிங் வேணும், சரிங்களா? ஸோ அது இல்லாம வந்து நிறைய லாஜிக்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து மார்ஜின்ஸ் போடணும், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து ஏஐல வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த திங்கிங்ஸ், லாஜிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஏஐல இருந்து கொண்டு வரணும். சில இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பண்ணணும் இனிஷியலா. அதான் சொன்னேன், மேம் சொன்ன எல்லா கோடிங்ஸும் வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ற மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். சரி, ஓகே. இப்ப தங்கவேல் கேட்டதுக்காக நான் ஒரு குட்டி டெமோ காட்டுறேன். இப்ப நான் வந்து சொல்லி கொடுத்துடுறேன். டவுட் கிளாரிபிகேஷன் டீம் தானே உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றாங்க. 3 பேர் கிளாரிஃபை பண்ணிருக்காங்க as of now. அப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒழுங்கா ஏன்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அவங்க உண்மையா ஃபில் பண்றாங்களா, பொய்யா ஃபில் பண்றாங்களா, அவங்க என்ன செக் பண்ணாங்க, எதுவுமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. சரி, why can't we automate this? எனக்கு டெய்லி ரிப்போர்ட்டா எனக்கு வேணும், எதுலயும் இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த ஷீட்ல பக்காவா எல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு எப்படி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன்னு மட்டும் பாருங்க. நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எனக்கு டெய்லி என்னோட மேனேஜருக்கு வாட்ஸ்அப்புக்கு அந்த 3 பேர்த்தோட சம்மரி போயிடும். அதுல எங்க ஏஐ வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கேன் யூ ஏபிள் டு see it? எஸ் மேம். ஓகே, சோ இது பாத்தீங்கன்னா யோகனாவோட வாட்ஸ்அப். இது அவங்க லைக் என்னைக்கு டேட்னா நேத்து, சரிங்களா? நேத்திக்கு 23 சாட் இனிஷியேட் பண்ணிருக்காங்க. டோட்டலா ரிசீவ் ஆன மெசேஜ் 163. டோட்டலா இவங்க சைடு இருந்து சென்ட் ஆனது 147. இவங்களோட மீடியன் ரிப்ளை டைம் பாத்தீங்கன்னா 33 நிமிஷம். யோகனா கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதனால. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாம் மேம் இதெல்லாம் ஏஐ, இது ஏஐயா இல்ல டேட்டா அனாலிசிஸ்ல வருங்களா? இது ஜஸ்ட் டேட்டால இருந்து சிம்பிள் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை எடுத்துக்கலாம். ஆனா இங்க எப்படி மேம் ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர்த்தியோட சாட், போன் நம்பரோட. ஆர்த்தி கிட்ட இருந்து மட்டும் 6 மெசேஜ் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. யோகனா 3 மெசேஜ் அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. சோ ரிசீவர் எவ்வளவு மெசேஜ் அமைச்சிருக்காங்க, நான் எங்க சைடு இருந்து என்ன சென்ட் ஆயிருக்கு, இதோட சம்மரி எடுத்திருக்கேன். இந்த இடத்துலதான் நான் ஜென்னை யூஸ் பண்ணிருக்கேன். ஓப்பன் ஏபிஐயோட ஏபிகே யூஸ் பண்ணி சம்மரி பண்ணிருக்கேன். இவங்க இந்த 6 மெசேஜையும் நான் தனித்தனியா உட்காந்து ரீட் பண்ணாம ஆல் ஐ நீட் சம்மரி. அந்த சம்மரி ரிசீவர் மொத்தமா என்ன அன்னைக்கு 50 மெசேஜ் அமைச்சிருக்காங்களா, எனக்கு சம்மரி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேக் எண்ட்ல நான் கோடிங் பண்ணிருக்கேன். இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே அன்னைக்கு ஃபுல்லா அந்த 23 பேரோட சாட்டுமே சம்மரி கிடைக்கும் எங்களுக்கு. இதோட சேர்த்து ஃப்ளோட் அனாலிசிஸும் நெக்ஸ்ட் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், சரிங்களா? சோ இது மாதிரி உங்களுக்கு ரியல் டைம்ல ஒர்க் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்படி இருந்தா இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அதுதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சொல்யூஷனும் நான் என்ன யோசிச்சேன், இந்த மாதிரி டெய்லி ஒருத்தருக்கு இந்த ரிப்போர்ட் மாதிரி வந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம்ல, அதெல்லாம் ஈஸியா இருக்குமே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்னா நான் யோசிச்சேன். அதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு பார்த்தேன். வாட்ஸ்அப் கிட்ட இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் பர்ச்சேஸ் பண்ணி அதுல இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி டெய்லியும் எத்தனை மணிக்கு வந்திருக்குன்னு பாருங்க. இவருக்கு நைட்டு இவங்களோட டேட்டா 12 மணிக்கு 12:20க்கு வரும், இவங்களோட டேட்டா 4 மணிக்கு வரும். சோ இன்னொருத்தரோட லோகேஸ்வரியோடது வந்து இதுல வரும். சோ லோகேஸ்வரி 7 மீடியன் ரிப்ளை டைம் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் மீன் எடுக்கல. மீனுக்கும் மீடியனுக்கும் என்னங்க வித்தியாசம்? மீன் அவுட்லேயரையும் சேர்த்து எடுத்துரும். நைட்டு ஃபுல்லா நம்ம டீம் சம்டைம்ஸ் கிளாரிஃபை பண்ண மாட்டாங்க. அப்ப இந்த டைம் என்ன ஆயிடும், கூட போயிடும். அப்ப அவங்க ஆக்டிவா இருக்கிற டைம் மட்டும் அதோட ரிப்ளை டைம் இருந்தா நம்மளுக்கு போதும். அதனாலதான் ஐ ஹவ் டேக்கன் மீடியன். அவுட்லேயரை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இஸ் இட் கிளியர்? சோ இந்த என்டையர் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட்ல நான் ஏன் யூஸ் பண்றது, இந்த இடத்துல சம்மரியில ஜென்னை யூஸ் பண்ணி. ஓகேவா தங்கவே? பட் நம்ம இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த சாட் மெசேஜ்லாம் நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்றோம். சோ அது பிரைவசி இஷ்யூ வராதா? இல்ல இல்ல இல்ல, இது எல்லாமே என்கோடட், பிரைவசி இஷ்யூஸ் எதுவுமே வராது. ஓகே. சோ இது ஃபுல்லுமே எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் தானே. ஓகே. சோ ஒரு ப்ராப்ளமும் இல்ல. சோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்ல எந்த இடத்துல ஏஐ வேணும்ன்றத பிளாட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்.
அது எப்ப வரும்னா நீங்க ஒர்க் பண்ணும்போது அது கண்டிப்பா ப்ராமிஸா வந்துரும். இப்ப உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணாங்களா அப்படி பண்ணாங்களா இதெல்லாம் பாசிபிளா ஏன் உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னா ஸ்டில் நீங்க அந்த சினாரியோ இல்ல, அதனால உங்களுக்கு அப்படி தோணுது. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? ஹியூமன் திங்கிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது அது ஏஐ தான் will do it. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மேனுவல் ஒர்க்னு சொன்னா கூட இப்போ அவங்க 5 hours ஒரு ஒர்க் பண்றாங்கன்னா அது நிறைய ஹியூமன் திங்கிங்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு வரணும்னா அந்த இடத்துல ஏஐ ஒர்க் ஆகுது. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி. ஓகேங்க. ஸோ செஷன் நல்லா போச்சுன்னு நினைக்கிறேன், இன்டராக்டிவா. ஸோ உங்களுக்கு ப்ரூவன் எக்ஸாம்பிள் இருக்காங்க, ப்ளீஸ் விட்டு கொடுக்காதீங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கோர்ஸ்ல சேர்ந்துட்டோம், இது கோர்ஸ் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வரோம், அதெல்லாம் ஜீரோ. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றதுதான் உங்க கையில இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஒர்க் இட் ஆன், யூட்டிலைஸ் அஸ். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒன்று பண்ணாதீங்க, ரெஸ்பெக்டிவ் டீம் மெம்பர்கிட்ட கேட்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு ஏத்த ப்ராஜெக்டா பண்ணுங்க, ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டீல். செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி. அண்ட் கைஸ் எல்லாரும் மோட்டிவேட்டடா இருங்க. கண்டிப்பா வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. கண்டிப்பா யூ வில் ஃபீல் இட். இது சரியான டைம், சொல்ல போகணும்னா ரொம்ப சரியான டைம். டக்குன்னு படிச்சுட்டு வந்துருங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க.